குக்கு பக்தி யூடியூப் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் ஒரு ஜாதக ஆய்வில் கலந்துரையாட இருக்கின்றோம். திரு துரை அவர்கள் மலேசியாவில் பிறந்தவர். பினாங்கு ஜார்ஜ் டவுனில் பிறந்திருக்கிறார். 1973 வருடம் நவம்பர் மாதம் 24ஆம் தேதி பிறந்திருக்கின்றார். அவருடைய ஜாதக கணிப்பு இப்போ நம்ம ஒரு பொதுவான பலன்களாக பார்க்க போகிறோம். அவர் நட்சத்திரம் விசாகம் 3ஆம் பாதத்தில் பிறந்திருக்கின்றார். அமாவாசை திதி, சோபன யோகம், சகுனி கர்ணம் கூடிய நாளில் நவம்பர் மாதம் 24ஆம் தேதி 1973 சனிக்கிழமை பிறந்திருக்கின்றார். இப்போது அவர்களுக்குள்ள வயது 51 வயது நடந்து கொண்டிருக்கின்றது. இவர் கன்னி லக்கணத்தில் பிறந்திருக்கின்றார். கன்னி லக்கணம் என்பது புதன் பகவானுடைய லக்கணமாகும். புதன் பகவான் இவருடைய ஜாதகத்தில் 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். புதன் பகவான் புத்தி கூர்மை உரியவர். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் தன்னிச்சையாக சுய நுண்ணறிவாக கற்றுக்கொள்ளும் திறன் இவருக்கு இயற்கையாக இருக்கும். எதிலும் ஒரு ஆராய்ந்து பார்த்து கூர்நோக்கூட சிந்தனை உள்ளவர். புதன் பகவான் புத்திசாலி, புத்தி கூர்மை உடையவர். அந்த அம்சத்தில் கன்னி லக்கணத்தில் பிறந்திருக்கின்றார். விசாக நட்சத்திரம் குருவினுடைய அம்சமாகும். குருவினுடைய அம்சம் ஒரு மூத்தவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பது, ஒரு தெய்வ பக்தியாக இருப்பது, விரதங்கள் அனுஷ்டானங்களை கடைபிடிப்பது, நம்முடைய பழங்காலத்து முறைகள் கலாச்சாரங்களை பாதுகாப்பது போன்றவற்றில் ஈடுபாடு தருவார். இவர் விசாக நட்சத்திரம் ஒரு முருகப்பெருமானுடைய அருள் பெற்ற நட்சத்திரம், குரு பகவானுடைய அருள் பெற்ற நட்சத்திரம். லக்கணம் புதன் பகவான் பெருமாளுடைய அருள் பெற்ற லக்கணமாகும். ஆக மொத்தம் அவர் பிறந்தது கன்னியா லக்கணத்தில் பிறந்திருக்கின்றார். ராசி அவருக்கு துலாம் ராசி. துலாம் ராசி எதிலும் நிறுத்து சீர்தூக்கி பார்த்து செயல்படுவது, எந்த ஒரு விஷயத்திலும் நன்மை தீமை ஆராய்ந்து பார்த்து செயல்படும் தன்மை இவருக்கு இயற்கையே இருக்கும். புத்தி கூர்மை பிளஸ் ஆராய்ந்து பார்த்து செயல்படுவது, நன்மை தீமை நல்லது கெட்டது ஒரு பகுத்து பார்ப்பது, எதிலும் ஒரு பகுத்து பார்த்து தெராசு மாதிரி நிறுத்து பார்த்து பழகுவார். நிறுத்து பார்க்கும் திறன் இவருக்கு இயற்கையிலே இருக்கும். துலாம் ராசிக்குள்ள தன்மை அது பொதுவான தன்மை. ஆக இவருக்கு கன்னியா லக்கணத்தில் பிறக்கிறார். லக்கணாதிபதி புதன் இவருக்கு 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் இருக்கின்றதால் இவருக்கு வாக்கு பலிதம், சொன்ன சொல் தவறாதவர், வாக்கு மாறாதவர். ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார் என்றால் அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று பாடுபடுவார். இவருடைய வாக்குக்கும் ஒரு விதமான வசியத்தன்மை, ஒரு விதமான ஒரு பலம் இருக்கும். இவர் வாக்கு கொடுத்தால் அது நடக்கும். வாக்கு பலிதம், சரஸ்வதி கடாட்சம், ஒரு வாக்கு பலிதம் இயற்கையிலே இவருக்கு அந்த 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் புதன் பகவான் அமர்ந்திருக்கின்றார். அந்த அம்சத்தின்படி இவர் வாக்கு சாதுரியம், வாக்கு சாதுரியமாக இருக்கும். பேச்சில் ஒரு கலகலப்பாக பழகக்கூடியவர். பேச்சில் ஒரு நகைச்சுவை இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரசனை உள்ள மனிதர். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசிக்குள்ள அதிபதி சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கின்றார். 2ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கின்றார். சுக்கிர பகவான் ராகு பகவானோடு சேர்ந்து இருக்கின்றார். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இளைய சகோதர ஸ்தானம், 3ஆம் இடம் என்று கூடிய இளைய சகோதர ஸ்தானம் செவ்வாய் பகவான் அவர் 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். 4ஆம் இடம் இருக்கக்கூடிய தாய், வீடு, வண்டி, வாகனம், இவர் ஜாதகருடைய துறை, அவர்களுடைய உடல் ஆரோக்கியம், இது சார்ந்த விஷயங்கள், அவர்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம், இவருடைய உடல் ஆரோக்கியம், வங்கியுடைய சேமிப்பு கணக்கு, இருக்கக்கூடிய வீடு, இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் 4ஆம் இடம். 4ஆம் இடத்து அதிபதி 5இல் நீச்சமாக இருக்கின்றார். 5இல் பொதுவாக குரு இருப்பது நல்லது. 5
புத்தி கூர்மையை கொடுக்கும். 5ல் புதன் குரு வந்து தனித்து இருக்கக்கூடாது, அவர்களுக்கு வந்து ஒரு புத்திர பேரில் தடை கொடுப்பார். 5ல் குரு வந்து இருப்பது புத்திரதுக்குரிய காரகன். குழந்தை பேரை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான், புத்திரகாரகன். அவர் 5ல் இருக்கின்றார். ஆக மொத்தம் அவர்களுக்கு வந்து ஒரு காலதாமதத்தின் பேரில் ஒரு பரிகாரத்தின் பேர் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கின்றது. 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் பாவத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். ஆயுள் பாவத்திலே ஆயுள்காரகன் இருப்பது ஒரு ஆயுள் வந்து ஒரு தீர்க்க ஆயுள் உண்டு. ஏனென்றால் இவருக்கு ஆயுள் ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் மேசத்திலே ஆட்சி பெற்று இருக்கின்ற காரணத்தினால் இவருக்கு வந்து ஆயுள் வந்து கெட்டியாக இருக்கிறது. ஆயுளுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. சின்ன சின்ன உடல் பிரச்சனைகள், வயது சார்ந்து வரக்கூடிய நோய்கள், அது வந்து இவர் வந்து அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஆயுளுக்கு வந்து நல்லா ஒரு 75-80 வயசுக்கு மேல ஆயுள் தீர்க்கமாக இருக்கின்றது. 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பிதுஸ்தானம், தந்தை ஸ்தானம் அதிபதி வந்து சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கின்றார். ராகு பகவானோடு சேர்ந்து இருக்கின்றார். சுக்கிரன் ராகு வந்து இணைவு வந்து 2 அசுர கிரகங்கள் ராகுவோடு சேர்றது வந்து அது வந்து சர்ப்பதோஷமாக மாறுகின்றது. அப்போது தந்தைக்கு சிறுநீரக பிரச்சனை, சுக்கிரன் வந்து சிறுநீரக பிரச்சனை, சிறுநீரக செயலிழப்பு, இல்ல வாத நோய், சனியோட பார்வை இருக்கனால வாத நோய் சம்பந்தமா தந்தையாருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இவர்கள் தந்தை வழியிலே பூர்வீக கர்ம தோஷம், பூர்வீக தோஷம், பிதுர் தோஷம் என்று சொல்வோம். அதாவது முன்னோர்கள் வந்து அந்த ஆத்மா வந்து சாந்தி அடையாமல் அவர்கள் ஆசீர்வாதம் வழங்காமல் தோஷமாக மாறும். அதுதான் பிதுர் தோஷம் என்று சொல்வோம். அந்த பிதுர் தோஷமானது இவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்றது. சனி பிளஸ் கேது, சுக்கிரன் பிளஸ் ராகு, 2 பேரும் அசுரர்கள் தான். எல்லோரும் அசுர கிரகங்கள்லாம் சேர்ந்து இருந்து இவர்கள் 4ஆம் இடம் 10ஆம் இடத்தை பார்ப்பதனால் இவருக்கு அந்த பிதுர் தோஷமானது கடுமையாகவே இருக்கிறது. 10ல் சனி பகவான், கேது பகவான் கர்மம். சனியும் கேதும் சேர்ந்தால் அது ஒரு சன்னியாசி தன்மையை கொடுக்கும். எதிலும் ஒரு பற்று இருக்காது. ஒரு சன்னியாசி ஒரு திறவுக்குள்ள மனநிலையை கொடுக்கும். ஆக மொத்தம் இவர் வந்து ஒரு எங்கே சென்றாலும் அவங்க ஒரு சன்னியாசி, ஒரு துறவி சம்பந்தமான அறிவுரைகள், அவருடைய நட்பின் பேரில் தான் இவருடைய மேற்பார்வை இருக்கும். இவருடைய அமைப்பு, இவருடைய நட்பு வட்டாரத்தில் சாமியார்கள், சன்னியாசிகள் இருப்பார்கள். அவர்களாகவே இயற்கையாகவே வந்து இவரோடு பழக்கம் ஏற்படும். இல்லை அவர்களுக்கு அறிந்த நபர்கள், தெரிந்த நபர்கள் மூலியமாக பழக்கம் உண்டாக வாய்ப்பு இருக்கு. இந்த சனி பகவான், கேது பகவான் சேர்ந்தா வந்து ஒரு சித்தர் நிலை, ஒரு சன்னியாசி நிலை, துறவு நிலை என்று சொல்வோம். காவி உடை தரித்தவர்கள், சாமியார்கள், இவங்களுடைய பழக்க வழக்கம் இருக்கும். பழக்க வழக்கம் வந்துடும் அவங்களுக்கு வந்து. 11ஆம் இடம் லாபஸ்தானம். 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்குரிய சந்திரன் வந்து 2ல் இருக்கிறார். ஆக மொத்தம் வருமானத்துக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வருமானம் வந்து ஒரு சரளமாக வந்து கொண்டிருக்கும். எப்போதும் இவர் கையில் வந்து பணம் வந்து புழங்கி கொண்டிருக்கும். சந்திர பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கின்றார். வருமான விஷயங்கள், லாப விஷயங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 12ஆம் இடம் விரயஸ்தானம். 12வது அதிபதி வந்து 3ல் சூரிய பகவான். 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். ஆக மொத்தம் அவர்களுக்கு 3ஆம் இடம் என்று இளைய சகோதர வழியில் இவர்களுக்கு ஒரு விதமான விரயம் இருக்கத்தான் செய்யும். மூத்த சகோதரர்கள் இவர்களுக்கு வந்து ஒரு நட்பாக இருப்பார்கள். இளைய சகோதரர்கள் வந்து இவர்களோட நட்பாக நட்பு வந்து ஒரு சுமாராகத்தான் இருக்கும். அந்த அளவுக்கு இருக்காது. அவர்கள் மூலியமாக ஒரு விரய செலவுகள் இவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். இளைய சகோதரர்கள் மூலியமாக ஒரு விரய செலவு இவர்களுக்கு உண்டாகும். டாக்குமெண்ட், சொத்து விஷயங்கள், பத்திர விஷயங்களில் ஒரு விதமான சுணக்கம், ஒரு விதமான வழக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இப்போ அவர்களுக்கு நடக்கக்கூடிய திசை வந்து பிறப்பு திசை வந்து குரு திசை, ஆரம்ப திசை. குரு திசை முடிந்து 2வது திசை சனி திசை முடிந்து 3வது திசை புதன் திசை முடிந்து கேது திசை முடிந்து 5வது திசை சுக்கிர திசை சுக்கிர திசை நடந்து கொண்டிருக்கின்றது. சுக்கிர திசையில் சுக்கிர புத்தி நடக்கின்றது. இந்த சுக்கிர புக்தியானவர் இவர் கன்னியா லக்கணத்துக்கு வந்து சுக்கிரன் வந்து 2க்கும் 9க்கும் உடையவர். 2 9 கூடிய சுக்கிர பகவானுடைய திசை நடந்து கொண்டிருக்கிறது. 2 வந்து தனம் வாக்கு குடும்பம், கையிருப்பு, பணம். 9ஆம் இடம் வந்து நம்மளுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து, தந்தையார் வழி உறவுகள், நெடுந்தூர பயணங்கள், நம்மளுடைய வாழ்க்கையோட லட்சியங்கள், இதெல்லாம் குறிக்கக்கூடியது 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடமும் 2ஆம் இடமும் அதிபதியான சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்து ராகு பகவானோடு சேர்ந்து அமர்ந்து இருக்கிறதனால் தனம், வாக்கு,
குடும்பம், இந்த விஷயங்களில் பிரச்சனையை இவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். தந்தை வழியில் இவர்கள் சந்திக்க இருக்கும். ஒரு புகழுக்கு இவருடைய புகழுக்கு ஒரு பேருக்கு களங்கமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது பெண்கள் சம்பந்தமான தொடர்புகள், பெண்கள் சம்பந்தமான உறவுகள் வழியில் இவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாகவே காணப்படுகிறது. அது சனீஸ்வர பகவான் பார்ப்போம்னால் பூர்வீக தோஷத்தில், பிறவி தோஷத்திலிருந்து இவர்களுக்கு வகுக்கப்பட்டது. அதை தவிர்க்கவே முடியாது. அவர்கள் அதை சந்தித்துதான் ஆக வேண்டும். இந்த திசையில் பெண்கள் சம்பந்தமான ஒரு அவப்பெயர், பெண்கள் சம்பந்தமான ஒரு வழக்கோ அவர்கள் சந்தித்து ஆக வேண்டும். சுக்கிர பகவான் தோஷத்தில் இருக்கிறது. இது பெண் சாபம், கன்னி சாபம் என்று சொல்லுவோம். கன்னி சாபம் தலைமுறை 7 தலைமுறைக்கும் விடாது. கன்னி சாபம் அது நடந்தே ஆகும். கன்னி சாபத்துக்கு நம்ம தகுந்த பரிகாரங்கள் பார்த்து, தகுந்த தான தர்மங்கள், வழிபாடுகள், கோவில் குளங்கள் அந்த மாதிரி பார்த்து ஆராய்ந்து பார்த்து நம்மளுக்கு தீர்த்து கொண்டால் அதோடைய வீரியம் குறையும். கன்னி சாபம் இவர்கள் குடும்பத்திற்கு இருக்கிறது, இவர்களுக்கும் இருக்கிறது. கன்னி சாபம் இருக்கிறது, பிதுர் தோஷமானது இருக்கின்றது, நாக தோஷமும் இருக்கின்றது. சுக்கிர பகவான் பொதுவாகவே வண்டி வாகனத்துக்கு உரியவர். இந்த ராகு பகவான் வண்டி வாகனத்தில் பழுது ஏற்படும். இருக்கக்கூடிய வீடு வாஸ்து அமைப்பில் ஒரு வீடு கட்டினார்னா அங்க இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு பழுது இருக்கும். ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு அடிக்கடி பழுது ஏற்பட்டுக்கிட்டு கொண்டே இருக்கும். அந்த வீடு வாஸ்துப்படி இருக்காது. ஒரு விஷ ஜந்துக்கள், ஒரு விதமான விஷ ஜந்துக்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. காடு பிரதேசம், இப்போ பண்ணை வீடு இருந்தால் இவர் வீட்டுக்குள் விஷ ஜந்துக்கள்லாம் வரும். அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கிறது. இவர் இந்த திசை, சுக்கிர திசைக்குள்ள பரிகாரங்கள் செய்து கொள்வது இவர்கள் சிரமம் இல்லாமல் இருக்க வழிவகுக்கும். திரு துரை அவர்கள் ஜாதகத்தில் 5ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய பிதுர் பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வ ஸ்தானம், பிள்ளைகள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் குரு பகவான் நீச்சமாக அமர்ந்திருக்கின்றார். அந்த ஸ்தானாதிபதி சனீஸ்வர பகவான் கேதுவோடு சேர்ந்திருக்கின்றார். அப்போது அவர்களுக்கு குழந்தை பிறப்பில் தாமதம், ஒரு தடை, இல்லை குழந்தையே இல்லாத நிலை, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த குழந்தையை கொடுக்கக்கூடிய குரு பகவான் 5இல் அமர்ந்து அதனுடைய அதிபதி சனீஸ்வர பகவான் கேது பகவானுடைய சாரம் ஏறி இருக்கின்றால் குழந்தை பிறப்புக்கு பெரும் அது சவாலாக தான் இருக்கும். குழந்தை பிறப்புக்கு சவாலாகத்தான் இருக்கும். குரு நீச்சமாக இருக்கின்றார். குரு நீச்சமானது ஏன் நீச்சம் என்றால், குரு யாருக்கு நீச்சமாகும் என்றால் அவர்கள் சன்னியாசி சாபம், துறவி சாபம். யாருக்கு சன்னியாசி சாபம், ஒரு சன்னியாசி நிலையில் உள்ள ஒரு அடியாறுகளை கவனிக்காமல் விட்டால் அவர்கள் ஆசீர்வாதம் வழங்கும் பொதுவாக சாபம் விட்டு விடுவார்கள். அவர்களுக்கெல்லாம் குரு சாபம். குரு நிலையில் இருக்கிறவர்களை நம்ம பேணி பாதுகாக்க வேண்டும். ஒரு ஜென்மத்தில் அறிந்தோ அறியாமலோ செய்த சாபங்கள் நம்ம ஜாதக கட்டத்தில் குரு சாபமாக பட்டு வரும். இவர் 5இல் குரு இருக்கிறதுனால் குரு சாபம் 5ஆம் இடத்தில் இருக்கின்றது. 5 புத்தி ஸ்தானம் என்று சொல்வார்கள். குலதெய்வம் பேசணும்னா 5ஆம் இடம் நன்றாக இருக்க வேண்டும். 5 கூடிய இவர் ஆண் தெய்வமாகப்பட்டது. 5ஆம் இடம் 10ஆம் இடத்தில் இருக்கின்றது. ஆண் தெய்வம் இருக்கிறது. அங்கே ஒரு கன்னி தெய்வம் இருக்கின்றது. இருந்தாலும் அதில் செயல்படாத தன்மை, ஒரு முடக்கு நிலையில் இருக்கின்றது. அந்த தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவானும் கேது பகவானும் இருக்கின்றார்கள். 10இல் கேது இருந்தால் நம்மளுக்கு ஒரு மூலிகைகள், ஒரு ஆராய்ச்சி, ரசாயன ஆராய்ச்சி, ஒரு ஆயுர்வேதா மூலிகைகள், ஒரு ரசாயன தொழிற்சாலை, அது சம்பந்தமான தொழில்கள் அமையும். சனீஸ்வர பகவான் இரும்பு ஆதிக்கம் உள்ளவர். அவர்களுக்கு இரும்பு வண்டி வாகனம், ரசாயனம், கெமிக்கல்ஸ், மருந்து, இந்த மாதிரி தொழில்கள் அமைய வாய்ப்பு இருக்கின்றது. அது சம்பந்தமான தொழில்கள் அமையும். சனீஸ்வர பகவான் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் என்றால் திருவாதிரை ராகு நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கின்றார். ராகு ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடியது. பழைய பொருள், ராகு என்று ஒரு அழுக்கான பொருள், பழைய வேஸ்ட் பொருட்கள், பழைய வண்டி வாகனம், பழைய இரும்பு, பழைய பொருட்கள் வாங்கி அதை உருமாற்று செய்து வேறொரு பொருளாக மாற்றி வைப்பது. ராகு ஒரு பழைய பொருளை குறிக்கக்கூடியது. சனீஸ்வர பகவான் ஒரு இரும்பு கருப்பு நிறத்தை குறிக்கக்கூடியது. ராகு பகவான் ஒரு கருமையான கருப்பு. மொத்தம் ஒரு தார் நிறம் என்று சொல்லலாம். கருமையிலே ஒரு கடுமையான கருப்பு. அது சம்பந்தமான ஒரு வியாபாரம், ஒரு பழைய பொருளை வாங்கி ஒரு மாற்றுவது, பழைய பொருளை வாங்கி புதுப்பித்து விற்பது, இல்லை பழைய பொருளை ஒரு செகண்ட்ஸ் ரேட்டுக்கு விற்பது. அந்த மாதிரி தொழிற்சாலைகள் வைக்கலாம். இல்லை கெமிக்கல்ஸ் வாஷ் பண்ணி அதை விற்கலாம். மருந்து சம்பந்தமான லைனுலாம் இதில் உங்களுக்கு வரும். சனீஸ்வர பகவானும் கேது பகவானும் தொழில் ஸ்தானம் என கூடிய 10ஆம் இடத்தில் இருப்பதனால் அந்த லைன் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது.
7ஆம் இடம் மனைவி ஸ்தானம். மனைவி ஸ்தானம் என்பது குரு ஸ்தானத்தை அடிப்படையாக வைக்கிறது. இவர்களுக்கு வந்து பொதுவாக கன்னியா லக்னத்துக்கு பாதகாதிபதி என்றால் நன்மையை செய்ய மாட்டார், தீமையை தான் செய்வார். அது 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாதகாதிபதி குரு பகவான் 5ல் இருந்து நீச்சமாகி இருக்கின்றார். அப்போது மனைவிக்கு ஒரு உடல் நல ஆரோக்கியம், மனைவி வந்து ஒரு கருத்து வேற்றுமையில் பிரிந்து இருப்பது, இந்த மாதிரிலாம் காட்டுது. பிரிவினையை உண்டாக்கும். அந்த மனைவி ஸ்தானத்துக்குரிய குரு பகவான் 5ல் அமர்ந்திருக்கின்றார், நீச்சமாகி இருக்கின்றார். இது ஒரு பிரிவினையை காட்டும். பொதுவாக ஒரு கூட்டாளி ஒரு பிஸ்னஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு மன வேற்றுமை, கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு இருக்கின்றது. இவர்களை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஒரு பார்ட்னர் இவருடைய இதை புரிஞ்சு கொள்ள மாட்டார்கள். கூட்டு தொழில் வந்து இவர்களுக்கு வந்து சரியா வராது. கூட்டு தொழில் வந்து முதல் தொழில் நஷ்டமாகி 2வது தான் சரியா வரும். முதல் தொழில் செய்தால் இவர்களால் வந்து பார்ட்னருக்குள்ள இவரை கொண்டு பிரிவினை ஏற்பட்டு அது 2ஆம் தொழில் தான் இவருக்கு நிலைக்கும். முதல் தொழில் வந்து இவர் நஷ்டத்தை சந்தித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் அது குரு பகவான் அது நீச்சமாக இருக்கிறது. அது வீடு கொடுத்த சனீஸ்வர பகவான் பாம்பின் பிடிக்குள் இருக்கின்றது. அப்போ எதிலுமே ஒரு ஏற்றத்தாழ்வு, ஒரு சுணக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடம் வந்து சனீஸ்வர பகவான் கேது பகவானோட சேர்ந்து இருக்கிறார். 6ஆம் இடம் வந்து இவருக்கு வந்து ஒரு வீக்காக தான் இருக்கு. நோய் மறைமுக எதிரிகள் இருப்பார்கள். இவர்களுக்கு வந்து மறைமுக எதிரிகள் இருப்பார்கள். அதுபோக இவர்களுக்கு வந்து எலும்பு குடல்கள் சம்பந்தமான அறுவை சிகிச்சை பண்ண வாய்ப்பு இருக்கின்றது. எலும்புகள் உறுதி இவர்களுக்கு குறையாகத்தான் இருக்கும். பல்லு, தலைமுடி, மூட்டு எலும்பு, கால் பாதங்கள் இதிலெல்லாம் அவர்களுக்கு வந்து நோய் இருக்கும். மலக்குடல் சரியா மலம் போகாது, ஒரு ஆசனவாய் எரிச்சல், மூலம், இந்த மாதிரி நோய்கள் வரும். ஒரு ஸ்கின் சம்பந்தமான சுக்கிரனு ராகு சேர்ந்திருக்கிறதுனால ஸ்கின் சம்பந்தமான நோய், ஆண் இனவிருத்தி உறுப்பு, ஆண் உறுப்புல வந்து தோல் நிறம் மாறுறது, அது சம்பந்தமான அந்த விரை வீக்கம், இது இனவிருத்தி செக்ஸுவல் சம்பந்தமான கோளாறுகள், பால்வினை கோளாறுகள் இருக்கு. அது சம்பந்தமான வர வாய்ப்புகள் இருக்கு இவருக்கு வந்து இருக்கிறது. பெண்கள் ஏதாவது மது போதை பழக்கத்துக்கு இருந்தால் இவர்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறணும். அந்த அசுர கிரகங்கள் இவர்களை வந்து மது வந்து அளவு கடந்து இவர்கள் வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும். கம்மியா அடிச்சா இவர்களுக்கு வந்து மது இவர் வந்து ஏறவே ஏறாது. இவர் வந்து எவ்வளவு போதை ஆனாலும் அது வந்து இவர்களுக்கு ஏறவே ஏறாது. ஏன்னா அந்த சுக்கிரனும் ராகும் சேர்ந்து தேவலோகத்திலேயே மது வந்து அருந்துவாங்க. தேவலோகத்துல வந்து தேவேந்திரன் மது அருந்திக்கிட்டு அந்த டான்ஸை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த கலாரசனை இவங்களுக்கும் இருக்கும். எவ்வளவுதான் மது சாப்பிட்டாலும் இவங்களுக்கு வந்து போதையானது ஏறாது. அதுல வந்து இவங்க கண்ட்ரோலா இருந்துக்கிட்டாங்கன்னா உடல் ஆரோக்கியம் கண்ட்ரோலா இருக்கும். அந்த மது போதை பழக்கம் இருந்துச்சுன்னா இவங்க வந்து குறைச்சிக்கிறது, ஒரு என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டுக்கிறது நல்லது. அளவு கடந்து சாப்பிட்டாங்கன்னா அது வந்து இவருக்கு வந்து சிறுநீரகம் பிற்காலத்துல வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை பார்த்து நடந்துக்குங்க. ரத்தத்துல வந்து உப்புச்சத்து கூடிரும், யூரியா கிரியாட்டின் கூடி கால் வீக்கம் வந்துடும், கிட்னி மாற்றக்கூடிய சூழ்நிலையே வந்துடும். அளவு கடந்த போகமும் அளவு கடந்த மதுவும் வந்து ஒரு கிட்னி பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனையை உண்டு பண்ணிடும். ஜாதகத்துல அந்த கூடிய அமைப்புகள் இருக்கு. அதனால அந்த பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த வந்து குறைச்சிக்கோங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கே தெரியும், அதுபடி நடந்துக்குங்க. உங்க ஆரோக்கியத்துக்கு கேடு இல்லாம ஒரு லிமிட்டா வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா சுக்கிர தசை வேற நடக்குது. சுக்கிர தசை வந்து உல்லாசம் சல்லாபத்துக்கு அதிபதி. சுக்கிரன் வந்து சும்மா இருந்தாலே பெண்கள் வந்து தேடி வருவாங்க, சல்லாபத்துக்கு தேடி வருவாங்க. சுக்கிரன் வந்து உல்லாச சல்லாபம். உங்களை பார்த்தாலே நீங்க கம்முன்னு தான் இருப்பீங்க, அவங்க வந்து தேடி வருவாங்க உங்ககிட்ட. அதுலயும் கொஞ்சம் வந்து லிமிட்டா இருந்துக்குங்க. பெண்கள் விஷயத்துல லிமிட்டா இருந்துட்டீங்கன்னா உங்க நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி கோளாறுலாம் அவங்களுக்கு வராது. ஒரு நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமா வாழலாம். பரிகாரங்கள் வந்து சிறப்பு பரிகாரங்களா அவங்களுக்கு வந்து பிது தோஷத்துக்குள்ள பரிகாரம், நாக சர்ப்ப தோஷத்துக்குள்ள பரிகாரம், கன்னி சாபம், குடும்பத்துல வந்து ஒரு கன்னி சாபம் இருக்கு, அந்த சாபத்தை எடுத்து விட்டு வழிபட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த பெண் சாபமானது குறைஞ்சிரும். பெண் சாபம் குறைஞ்சா மனைவி வழியில் வரக்கூடிய தொந்தரவுகள்லாம் உங்களுக்கு வந்து குறைஞ்சிரும். கூட பிறந்தவங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இளைய சகோதரர் இருப்பாங்க. மூத்தவங்க வந்து ஒரு பெண்ணும் ஆணும் இருப்பாங்க. மூத்தவங்க வந்து 14ஆம் இடம் சந்திரன் வந்து பெண் இருக்கிறதுனால மூத்த சகோதரர் 2 பெண் இருப்பாங்க, இளைய சகோதரர் ஒரு ஆண் இருப்பாங்க. வந்து ஒரு சேர்ந்து ஒரு 4 பேர் 3 பேர் சேர்ந்த குடும்பத்துல தான் நீங்க வந்து பிறந்திருப்பீங்க. இளைய சகோதரர் வந்து 8ஆம் இடத்துல இருக்காரு, ஆட்சி பெற்று இருக்காரு. இளைய சகோதரர் வந்து 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்காரு. இளைய சகோதரர் ஆள் மனசு 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்காரு. சூரியன் இருக்காரு. அவர் கவர்மெண்ட் சம்பந்தமான லைன்ல இருப்பாரு. ஒரு கவர்மெண்ட் சம்பந்தமான லைன்ல இருப்பாரு. ஒரு கனிம வளம், ஒரு போலீஸ் இந்த மாதிரி உத்தியோகத்துல சீருடை பணியாளர் இருப்பார். இல்லைன்னா கனிம வளம், ஒரு ஆராய்ச்சி இந்த மாதிரி உத்தியோகத்துல இருப்பார். மூத்த சகோதரர் வந்து சகோதரிகள் வந்து 2 பேர். மூத்த சகோதரிகள் வந்து 11ஆம் இடம் சந்திர பகவான் வர்றதுனால, புதன் வந்து வர்றதுனால 2 சகோதரிகளுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து கலைத்துறையில இருப்பாங்க. சகோதரிகள் வந்து கலைத்துறையில இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து ஒரு ஆடல் பாடல்
இந்த மாதிரி ஒரு பேச்சாளராக இருப்பாங்க, இல்லைன்னா ஆடல் பாடல் சம்பந்தமான விஷயங்கள், ஒரு கலைத்தொழில் உள்ள சார்ந்தவங்களா இருப்பாங்க. மூத்த சகோதரிகள், இளைய சகோதரர் வந்து ஒரு 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 உயர்ந்த அந்தஸ்து, ஒரு போலீஸ் அதிகாரி, இல்லைன்னா ஒரு அரசாங்க அதிகாரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுக்கு வந்து 10ஆம் இடம் சனி கேது இருக்கனால நீங்க வந்து எப்பயுமே ஒரு சன்னியாசியை பார்த்துட்டீங்கன்னா, ஒரு சன்னியாசிக்கு உள்ள உணவு உடையை வந்து கொடுத்துருங்க. ஒரு சன்னியாசி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு உணவு உடையை வாங்கி கொடுத்துருங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்துருங்க. ஒரு சித்தர்களை வழிபட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இது இருக்கு, உங்களுக்கு சித்தர்கள் அந்த மார்க்கத்துக்கு நீங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவீங்க. ஏதாவது ஒரு சித்தர் மனசுக்கு பிடிச்ச சித்தர்களை வந்து நீங்கள் வந்து வணங்குங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு. 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. கோவில் கட்டக்கூடிய எண்ணமும் உங்களுக்கு இருக்கும். ஒரு கோவில் கட்டணும், 4 பேத்துக்கு அன்னதானம் பண்ணணுன்ற எண்ணங்களும் உங்களுக்கு வந்து மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா 9ஆம் இடம் வந்து கோயில் ஸ்தானம். கோயில் ஸ்தானத்துல வந்து குரு பகவான் பார்க்கறதுனால கோயில் கட்டக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். 11ஆம் இடம் குரு பகவான் பார்க்கறதுனால லாபஸ்தானத்தில் குரு பகவான் பார்க்குறாரு. அப்போ ஒரு பொன் பொருள் சேர்க்கை வந்து உங்களுக்கு வந்து ஆடை அணிகள் பொன் பொருள் சேர்க்கையும் இருக்கும். குரு வந்து பொன் நகைகளுக்குள்ள அதிபதி. 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்குள்ள அந்த இது இருக்கு, லாபத்தையும் கொடுப்பாரு. பொன் வந்து குரு பகவான் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. லக்கணத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால நீங்க ஒரு எந்த ஒரு விஷயத்துலையும் ஒருத்தவங்க சொன்னா வந்து கேட்டுக்கிற மனநிலை இருக்கு. இல்ல உங்களுக்கே நீங்க வந்து திருந்திக்கிருவீங்க. ஒரு அளவு கடந்து போனாலும் ஒரு நல்லது கெட்டதுன்னு பகுத்து பார்த்து அதை வந்து சீர்தூக்கி பார்த்து உங்க வாழ்க்கையை வந்து திருத்திக்கங்க. ஏன்னா குரு பகவான் உங்க லக்கணத்தை பார்க்கறதுனால குரு பார்த்தா கோடி புண்ணியம் என்று சொல்லுவார்கள். அந்த குரு பகவான் உங்கள் வாழ்க்கையை வந்து சீர்படுத்தி கொண்டு வருவார். இந்த உலகில் வாழ்க்கையில் இச்சையில் நீங்கள் அதிகமாக சென்று விடாமல் இது ஒரு விதமான ஆன்மீக ஜாதகம் என்றே சொல்லலாம். இருந்தாலும் கடந்த கால பிறவி கர்மாவை நீக்க வந்ததுனால சில கர்மங்களை நீங்க வந்து அனுபவிச்சுதான் ஆகணும். அதுல வந்து சில கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை தீர்ந்து சுகமாக வாழ எல்லாம் வல்ல இறைவன் வழி வகுக்கட்டும் சொல்லி நிறைவு பெறுகிறேன். அன்பு கலந்த வணக்கம்.